தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள எப்பவுமே கடந்து வந்த அந்த வரலாற்று பாதையை நம்மளால தவிர்க்கவே முடியாது. அதே நேரத்தில் தமிழுக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன பாடாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நடந்த எந்த நிகழ்வுகளையும் இப்போ இருக்கிற அந்த காரணத்தால் அதை நம்ம மூடி மறைக்கவும் முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வைகோவில் தொடங்கி திருமாவளவன் அவர்கள் வரைக்கும் நிறைய பேர் தேசிய தலைவரில் இருந்தும் தமிழ் தேசியம் குறித்த பேச்சுக்களும் பொது மேடையில் அதிகமாக பேசிய ஒரு நபர்கள் கூட. அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய பல விடயங்களில் மாற்று கருத்து கொண்டும் அதே நேரத்தில் தேர்தலின் வெற்றிக்காக அவங்க பல விஷயங்களில் மாறியும் போயிட்டாங்கங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட அவர்களுடன் அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது இணைய போகிறதான ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக நல்லிணக்கத்திற்காக, அதாவது ஆர்எஸ்எஸ் ஒரு ஊர்வலம் மேற்கொள்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாருங்க. இதுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னு தெரியல. அவரோட கூட இருக்கிற திமுக தான் கொடுத்து வச்சிருக்கு. இது வரைக்கும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட இந்த விஷயம் நடந்ததே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களால், அதாவது முழு சங்கியாக மாறி இருக்கிற அவருடைய ஆட்சியில் தான் ஆர்எஸ்எஸோட ஊர்வலம் நடக்குது. அந்த ஊர்வலத்துக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறவங்களோட குரல் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா சேனல்கள்லேயும் வெளிப்படையாக பேசப்படுகிற அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரே ஒரு ஆள் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கார். ஏதோ நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சை தான் போடல, அட்லீஸ்ட் திருமாவளவன் அண்ணன் பேசுகிற அந்த பேச்சையாவது போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு துண்டு செய்தியாக மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு. அதனால் இவர்களை எதிர்த்து நம்ம எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது ஆனால் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவு வரவேற்கத்தக்கது. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கூட்டம் பண்ணுறாங்க, நம்ம இதை ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு பெயரோட இதை முன்னெடுத்திருக்காரு. இதில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் கூடணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை இதற்கு முன்பு அவர் நிறைய வார்த்தைகள் பேசியிருந்தாலும் கூட அவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டாரு. கேட்ட உடனே அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முரண் கருத்தும் இல்லைங்க, நான் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணனோட அந்த கூட்டத்தில் பங்கேற்பேன்னு சொல்கிறாரு. கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்குது. இந்த நேரத்தில் அந்த முரண்களான விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்து விட்டுட்டு இது கூட்டணிக்கானது இல்லை. இதை முதல்ல தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். கூட்டணிக்கான ஒரு விஷயம் இல்லை. கூட்டணி அமைந்தாலும் கூட ரொம்ப சந்தோஷம் தான். இவர்கள் இருவரும் இணைந்தால் திராவிட கட்சிகள் உடைக்கலாம் கிடையாது. அது அவரோட அண்ணன் சீமான் அவர்கள் வைக்கவும் மாட்டார். ஆனால் இந்த கருத்தியல் கொண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் களத்தில் ஒன்று சேர்வது, எந்த ஒரு பிரச்சனையாலும் ஒன்றாக குரல் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது தான் பார்த்திங்கன்னா தமிழ் சமூகம் எப்பேற்பட்ட தலைவர்களை தலைமைக்கு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா தலைமையே இல்லாத மாதிரி தான் முழுக்க முழுக்க திராவிடம் பேசக்கூடியவர்களை தமிழின தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வருவோம். அந்த விஷயங்கள்லாம் முற்றுமுழுதாக தான் மாறணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களும் திருமாவளவன் அவர்கள் போலும் ஐயா அன்புமணி ராமதாஸ் போன்றும் இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல அத்தனை தமிழர்கள் இருக்காங்க. அவர்கள் யாராவது ஒருவர் ஆட்சி செய்யட்டும். அதன் பிறகு அதனுடைய நிறைகுறைகளை பற்றி நம்ம தாராளமாக பேசலாம். ஆனால் அந்நியர் ஆட்சி செய்வது அப்படிங்கிறத எந்த வகையிலும் நம்மளால் ஏற்க முடியாது. இப்போ வரைக்கும் அதனால தான் நம்ம யாராவது ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கிய ஒரு கொள்கை கோட்பாடாக எடுத்து தமிழகத்தில், அதாவது தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இப்போ வரைக்கும் முன்னெடுத்து தொடர்ந்து அதே ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. இப்படி இவர்கள் இருவரும் இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்காக இணைந்திருக்காங்க. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரியப்படுத்துங்க. அதே நேரத்தில் இந்த விஷயம் எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கானது இல்லை அப்படிங்கிறத பலருக்கும் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்களோட அந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருந்து பங்கேற்புன்னு சொன்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பலரும் அவங்களோட அந்த கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி ஆயிட்டாரு, இவரும் விஜயகாந்த் போல் அவரை நம்பி போகிறாரு அப்படின்னு பல பேரும் பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை ஸ்டாண்ட் எடுக்கிற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவில்லாமல் இருக்கிற ஆள் கிடையாது. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. எடுத்த உடனே ஏதாவது ஒரு வார்த்தையை வீசணும்னு சொல்லி கொட்டிடாதீங்க. அதன் பிறகு அதை திருப்பி அள்ள முடியாது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புக்காக தான் பார்த்திங்கன்னா கை கோர்த்திருக்காரே தவிர கூட்டணிக்காக கைகோர்க்கவில்லை. அதை நான் 2-3 முறை சொல்லிட்டேன். இதற்கு மேலே அதை மீண்டும் சொல்ல வேணாம். தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நீங்களும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.